ஒரு விதையை கொடுத்து இதை நல்லா முளைக்க வச்சு வளர்த்து கொண்டு வரவன் எவனோ அவன் தான் இந்த நாட்டின் இளவரசன் அனுப்பிடும். நாடு தொட்டியில மண்ணை போட்டதுல விதையை போட்டு தண்ணியை ஊற்றி வளர்க்குறான். எல்லாரும் வீட்டு விதையும் வந்து முளைச்சு பிரமாதமான செடியா பெரிய செடியா அழகா வளர்ந்துருது. அரசர் அறிவிச்ச நாள் வந்துருது, எடுத்துட்டு போகணும். ஆனால் ஒரு ஓலை குடிசையில ஏழை தாயின் மகனா பிறந்த ஒரு சிறுவன் அந்த விதையை போட்டான், தண்ணியை ஊத்துனா முளைக்கவே இல்லை. இப்ப அந்த அரசர் கிட்ட போய் இந்த செடி முளைச்சதை காட்டணும், எந்த செடி உயரமா இருக்கு, எந்த செடி செழிப்பா வளர்ந்துருக்கும். அவன் தான் இளவரசன். வேண்டிய அளவு உரம் வச்சேன், தண்ணி தொடர்ச்சியா ஊத்துனேன், நான் முளைக்கல அப்படின்னு அவனை பார்த்து கட்டி பிடிச்சு நீ தான் அந்த நாட்டின் இளவரசன் தான், அப்ப நீங்க எல்லாம் இளவரசர் ஆகிறதுக்கு தகுதி இல்லை, நீங்க போகலான்றாரு. எல்லாரும் வந்து இப்படி ஏன் செடி முளைக்க பைத்தியக்கார நாய்களா, நான் கொடுத்தது உங்களுக்கு அவிச்ச விதைடா, அது எப்படா முளைக்கும்ட்டான். ஒரு ராஜா தனக்கு பக்கபலமா இருக்கிறதுக்காக கூட ஒரு தளபதியை தேடுறாரு. சரியான தகுதிகளோட ஒரு 10 பேர் செலக்ட் ஆகுறாங்க. ஆனா அதுல ஒருத்தர் மட்டும் தான் செலக்ட் பண்ணணும். அதனால அந்த ராஜா என்ன பண்றாருன்னா ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. நெல்லை கொடுத்து இதை நல்லா வளர்த்து கொண்டு வாங்க, ஒரு 3 மாசம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாரு. 3 மாசம் கழிச்சு வரும்போது அதுல ஒருத்தர் ஆளு உயரத்துக்கு வளர்த்திருந்தாரு, ஒருத்தர் தோல் உயரத்துக்கு வளர்த்திருந்தாரு. அதுல ஒரு 9 பேரும் நல்லா வளர்த்து கொண்டு வந்திருந்தாங்க. ஒருத்தர் மட்டும் வெறும் தொட்டியோடவே வந்தாரு. என்னன்னு கேட்டதுக்கு நானும் தண்ணி ஊத்தி ஊத்தி பாக்குறேன், உரம் வச்சு வச்சு பாக்குறேன், வளரவே மாட்டேங்குது ராஜா, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொன்னதுக்கு ராஜா அவரை கட்டி அணைச்சிக்கிட்டு இனிமே நீதான் என்னுடைய தளபதி, எல்லா அதிகாரமும் உனக்கு தான் சொன்னாரு. ஏன்னா அந்த 10 பேர் கையிலையும் ராஜா கொடுத்தது அவித்த விதை நெல்.